டியூஸ்டே மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு வாசல்லாம் கூட்டி தண்ணி தெளித்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்புறமா வெளியே வாசலில் குட்டியாக ஒரு விளக்கு கோலம் போட்டுட்டு உள்ள வாசல்லையும் குட்டியாக ஒரு 3 புள்ளி வச்சு ஒரு கோலம் போட்டு அதுக்கப்புறமா பால் அடுப்பில் வச்சுட்டு சைடில் சாப்பாட்டுக்கும் அரிசி கழுவி அடுப்பில் வச்சுட்டேன். அதுக்குள்ளே பாலும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அப்புறம் எனக்கு பூஸ்ட்டும் ஹஸ்பண்டுக்கு டீயும் போட்டு தம்பிக்கு பாலும் ஆற வச்சுருந்தேன். விவினும் அதுக்குள்ளே எந்திரிச்சு வந்துட்டான். விவினுக்கும் கொஞ்சம் நேரம் விளையாட்டு காட்டி பாலையும் கொடுத்துட்டு நானும் வெளியில் உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாம்பார் வைக்கிறதுக்காக அடுப்பில் வச்சுருந்தேன். கரெக்டாக அந்த டைமில் ஹஸ்பண்டும் எந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் ஹஸ்பண்டுக்கும் டீ ஊற்றி கொடுத்துட்டு இன்றைக்கி சைடிஷ்க்கு கேரட் பீன்ஸ் அவரைக்காய் 3 போட்டு ஒரு பொரியல் பண்ணேன். பொரியல் ரெடி பண்ணிகிட்ருக்கிறதுக்குள்ளே சாம்பாருக்கும் நல்லா வெந்து வந்துடுச்சு. அப்புறம் அதையும் அப்படியே மசிச்சு வச்சுட்டு பொரியலுக்கு தேங்காயெல்லாம் அரைச்சி போட்டு அதையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சாம்பாரும் கொதிச்சுது. அப்புறமா தாளித்து விட்டுட்டு தம்பிக்கும் சாப்பாடு ஊட்டினேன். கொஞ்சம் விளையாட்டு காட்டி அவனுக்கும் சாப்பிட வச்சுட்டு அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக மீல் மேக்கர் போட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் டிஃபனுக்கும் எல்லாம் ரெடியாக பேக் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு விவினையும் ரெடி பண்ணி விவினையும் தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு.